ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை. எந்த ஒரு அமாவாசைக்குமே நம்ம தர்ப்பணம் பண்ணவே இல்லை, முன்னோர்களுக்கு தீதி கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த ஆணி அமாவாசை நாள் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் உங்களுடைய தலைமுறையாக ஒட்டுமொத்த பித்திருக்களுக்குமே சேர்த்து நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணமாக இருக்கும். அதனால் இந்த அபூர்வமான நாளை தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்துருங்க. அப்படி தர்ப்பணம் கொடுக்குறவங்க நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது நீர்நிலைகளில் நீராடிட்டு ஆண்கள் எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் கொடுக்க முடியலைனாலும் வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நீங்கள் குளிக்க போகும் பொழுது அந்த குளிக்கக்கூடிய தண்ணியில் இந்த ஒரு பொருளையும் சேர்த்து குளிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைச்சே தரும். அமாவாசை அப்படின்றது நம்மளுடைய கர்மாக்களை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய கர்மா கிளென்சிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அமாவாசை நாள்லையும் சரி, பௌர்ணமி நாள்லையும் சரி தலைக்கு குளிக்கலாம். ஆனால் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது பண்ணக்கூடாதுங்க. சாதாரணமாக தலைக்குளியல் மட்டும்தான் குளிக்கணும். சரிங்க, குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். துளசி இலைகள் இருந்தது அப்படின்னா அதை பிச்சு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணியை வச்சுருங்க. துளசி இலை கிடைக்கல அப்படின்னா வில்வ இலை, இதை ரெண்டில் ஏதாவது ஒரு இலை வாங்கி வச்சு முன்னாடி நாளே நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தோஷமும் போயிடும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு அன்னையிலேருந்தே உங்களுக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பீங்க. நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.